சில குறிப்புக்காக நம்ம செபிக்க போகிறோம். சில குறிப்புகளை தெய்வ சமூகத்தில் போட்டு நம்ம செபிக்க போகிற ஆட்களில் எல்லா மக்களையும் அந்த ஆண்டை ரட்சிக்கணும். சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர் எல்லாருமே ரட்சிக்கப்படணும். ஆண்டோடைய பிள்ளையாக மாறணும். அதுக்காக நம்ம தெய்வ சமூகத்தில் கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைந்து கிடக்கு. எங்கே பார்த்தாலும் கொலைகள், எங்கே பார்த்தாலும் வெட்டி தான் குத்துறான் போடுறான். பிசாசு ஒரு பக்கம் காருக்குள்ளே வண்டிக்குள்ளே தள்ளி அழிச்சு போட்டு போயிடறான், அழிச்சு கொண்டு போயிடறான் உயிரை. பார்ப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு பிள்ளைகளையும் அறிவுரை சொல்ல முடியல. எல்லா பிள்ளைகளையும் அவங்க மனம் விரும்பினபடி செயல்படுறாங்க. அதனால் ஆண்டோடைய கருத்தை ஒப்பு கொடுத்து சில குறிப்புகளை நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய செல் ரொம்ப லோடு இருக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால நான் அந்த கொஞ்சம் நேரம் நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் என் செல்லுக்கு இழுக்குது. என்னன்னு தெரியல. எல்லாம் நிறைய மந்திரங்கள் நிறைய செய்கிறாங்கன்னா அது எதனால எனக்கு மந்திரங்கள் என்னத்தையும் நான் செஞ்சுட்டு போட்டு ஆண்டோடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆண்டவருக்கு முன்னால் மந்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் அந்த மந்திரங்களெலாம் அடிச்சு வச்சு ஆம்பளை போட்டார். பிள்ளைகளுக்கு முன்னால் எந்த மந்திரமும் இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் ஜெபிப்பாங்க கண்டிப்பாக. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மந்திரங்கள் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டால் அவங்க மந்திரம் செய்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்க எவ்வளோ ஸ்பீடில் பாலத்தையும் போடுறாங்களோ அந்த பாலம் செவுரில் முட்டிட்டு அவங்ககிட்டே திரும்பி போகிற மாதிரி அந்த மந்திரங்கள் அவங்க பக்கமே திரும்பி போயிடும். அவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் அவங்க செய்ய சொன்னவங்களுக்கும் பிரச்சனை தான். அவங்களே விடாது அது. அதனால் எங்களுக்கு இயேசுவுடைய பாதுகாப்பு ஒரு கேடகமாக இருக்கிறாரு. அப்பா பெரிய பலனாக இருக்கிறாரு. அதனால் சாத்தான் அவன் எவ்வளோ தான் எழும்பி நின்னாலும் சாத்தான் வெட்கப்பட்டு போவானே தவிர இயேசுப்பாக்குனால வெட்கப்பட்டு தான் போவான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சில குறிப்புகள் நம்ம ஜெபிப்போம். துரிஷாதாரா பரிசாலா பரிகலா பருத்தாரா பரிசாலா பரிகவா. சாத்தான் கோட்டை தகர்ந்து வேல வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து வேல வேண்டுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேசம் பரிசுத்தமாக்கப்படணுன்றே. தேசத்தில் ஒரு எழுப்புதத்தை பற்றி குடிக்கட்டும் ஐயா. பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரியும் என்று சொன்ன தகப்பனே. பூமியில் தகப்பனே அக்கினியை போட வந்த தேவனே, அது பற்றி பிடிக்கிறது தகப்பனே. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் புரிய செய்யட்டும், வல்லமையாக வெளிப்படும். வாலிபர்களை தொடுவீராக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீ ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். வாலிப சகோதரிகளை தொடு முடியாது ஜெபிக்கிறேன். வாலிப சகோதரி ஏற்ற துணைகளை நீ ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. சோதரம் பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா. முதிர்ந்தவர்களை ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. மக்கள் நன்றி செலுத்துறேன் ஏசப்பா, நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஊழியஞ்சிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. விசுவாச தந்திரக்காரனாக இருக்கிறபடிதான் கர்த்தாவே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக சொன்னீங்களே தகப்பனே. கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து என் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இருக்கிறது விடியில் சிக்க கிடக்கிற மக்களை ரட்சித்து தாரும். இது நாம் மாத்திரம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு செய்த அந்த தேவனுக்கு கோடான ஒரு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்மாவை கர்த்தரை சோதரி, முழு சாந்தி சோதரி, ஆத்மாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.